இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு அன்பு சிசி ஜெபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. சங்கீதம் 50 வசனம், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக நியாய தீர்ப்பை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இந்த நாட்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்னும் அவருடைய ரகசிய வருகைக்கு மிக ஒரு சில வசனங்கள் மட்டுமே, தீர்க்க தரிசனம் மட்டுமே நிறைவேற வேண்டியது இருக்கிறது. எனவே அவருடைய ரகசிய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நினைவூட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவர் ரகசியமாக வந்து சபையை எடுத்துக்கொண்டு போகும்போது திரும்பவுமாக வெளியரங்கமான அவருடைய வருகைக்கும் உலகம் இப்பொழுது வேதவசனம் நிறைவேறுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே அதற்கு நம்ம திருச்சபையாகிய நம்ம எல்லாரும் அதற்கு நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 4வது வசனத்தில் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்கு உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார் என்றும் அது சொல்லப்பட்டிருக்கு. அவர் எதை ஒரு முறை அவர் தீர்ப்பு செய்யும்போது நமக்கு சாக்கு போக்கு எதையும் நம்ம சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் அவர் வானம் பூமி எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அது எதை வைத்து நமக்கு நியாயத்திற்கு அது நியாயத்திற்கு அவரால் முடியும் இதில் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம இந்த முதலாவது நம்ம ரகசிய வருகைக்கு திருச்சபை ஆயத்தப்படுறத மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டால் மட்டுமே அது வெளியரங்கமான வருகையில் நம்ம அவரோடு கூட நம்ம வருவோம் என்ற அந்த நிச்சயமும் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவரை அதை விசுவாசித்து தொடர்ந்து நம்ம அந்த விசுவாசத்தில் நடைபெற்று அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். மற்ற அநேகரை அந்த மக்களை அதுக்கு அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்த நம்ம தயார்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சாட்சியாக உலகத்தில் வானத்தையும் பூமியும் கூட நீ வைத்திருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவர் உம்முடைய தீர்ப்பு நீதியான தீர்ப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலிருந்து தீர்ப்பு ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை தீர்ப்பு உம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்குமானால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை நாங்கள் தீவிரமாக எங்களை ஆயத்தப்பட்டு அநேக புறஜாதி மக்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர ஆண்டவரை நீர் உதவி செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.